பார்கெயின் பண்ணுறதே இல்லை. அதுலேயும் ஃபாரின்லலாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா அதுக்கு இங்கே வேலையே கிடையாது. எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸு தான். நானே ஒரு 2 மனசாக தான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் கிராப் தான் இல்லைங்களா, நம்ம மைண்டை கரெக்டாக கேட்ச் பண்ணி கடைக்கார தம்பி அப்பன்னு பார்த்து ஒரு பிட்டை போட்டான் பாருங்கள். வெரி நைஸ் சிஸ்டர், மஸ்ட் பைன்னு சொல்லி அப்போவே எனக்கு லேசாக பொறி தட்டுச்சு. கூடவே $22.90 சொன்ன பையன் 90 சென்ட்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் $22 தாங்க எடுத்துக்கிட்டாப்ல. அப்போது எனக்கு மைல்டாக ஒரு டவுட் வந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணும்போது தான் கடைக்கார தம்பி பார்த்த வேலையே எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 5ல் 1 அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருந்த மிச்சம் 4 நண்டை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரியல் வெசல்ஸ் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நான் பர்ச்சேஸே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன கிடையாதுங்க, எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். விலையும் மலிவாக இருக்கணும், பொருளும் தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இந்த காலத்துக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெயின்டெனன்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து குவாலிட்டி பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சமையலும் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.